Praise the Lord. പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും നമുക്ക് യാവർക്കും കൃപയും സമാധാനവും உண்டாவதாக ஆமென். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த இரவுகளிலும் ஓய்வு நாள் மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே அமரும்படி பல தேசங்களிலே பல ஊர்களிலே இருந்த நாம் அனைவரும் தேவனுடைய பொற்பாத பீடத்திலே காத்திருக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின அன்புக்காக பிதாவே கிறிஸ்துவின் வாயிலாக மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை பணிந்து கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அதை மகன் ஜபம் பண்ணியது போல அநேகருக்கு நம்ம அந்த லிங்குகள் அனுப்பி வச்சிருந்தும் அநேகர்கள் இதில் வரவில்லை. இருந்தாலும் தேவன் ஏற்ற நேரங்காலங்களிலே அவங்களெல்லாம் தேவனுடைய சத்தியத்தின்படி வழி நடத்தி கூட்டிக் கொண்டு வரும்படியாக தொடர்ந்தும் நம்ம பிரயாசப்படுகிறோம். தொடர்ந்தும் நம்ம ஜெபிப்போம், காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தெருவுகளில நல்ல பாடல்கள், நல்ல ஜெபங்கள், நல்ல கண்டக்ஷன் பண்ணுகிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கண்டக்டிங் எல்லாம் நல்ல வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாயிருக்கத்தக்கதாக. இடையில கொஞ்சம் அது நெட்டு பிரச்சனை இருந்திருந்தாலும் தம்பி அந்த காரியத்திலெல்லாம் கவனமாக இருந்து கொண்டு செயல்பட்டபடினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அவர் படித்த ஒரு வசனத்தை என் உள்ளத்தில் அதிகமாக அதை டச் பண்ணியது. அந்த வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் தான். அதில் 20ஆம் வசனத்தை படிக்கிறோம். அன்றியும் நான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இந்த வசனத்திலே அநேகருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனான அது வார்த்தையாக இருக்கிறது. எப்படி அது டவுட்னு கேட்டால், இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு என்ற தெளிவான ஒரு புரிந்து கொள்ளல் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இல்லாததினாலே தவறான திசையிலே அவங்க அறிந்து கொண்டதினாலும் அதை தவறான அதை உபதேசங்களுக்கு அவங்க போய்விடுகிறோம். அப்போ இந்த வசனத்துல மறுபடியும் நான் அதை படிக்கிறோம். அன்றியும் நான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய மார்பில் இருந்த ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்து நமக்கு என்ன பண்ணாங்க? புத்தியே தந்திருக்கிறார், புத்தியே தந்திருக்கிறார் என்றும் தேவன் தம்முடைய குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பி நமக்கு என்ன கொடுத்தாங்க? புத்தியை கொடுத்தா. நமக்கு புத்தியை தந்திருக்கிறான். சாரி. அப்ப அந்த புத்தி நித்திய ஜீவன் மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவனை தக்க வைக்கிறதற்கு புத்தியும் தேவையா இருக்கிறது, ஞானம் தேவையா இருக்கிறது, அறிவு தேவையா இருக்கிறது, பகுத்தறிவு தேவையா இருக்கிறது, விவேகம் தேவையா இருக்கிறது, அதை ஞானம் தேவையா இருக்கிறது, பகுத்தறிவு தேவையா இருக்கிறது. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நம்ம புத்தி இல்லாதவர்களா இருந்தாங்க, பரலோக ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. பரலோக ஞானம் இல்லாதிருந்த நமக்கு தேவனுடைய குமாரன் மூலம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறோம்? புத்தியே கொடுத்திருக்கிறோம். புத்தி, அந்த அஸ்திபாரம், அதுதான் அந்த கண்மலையின் மேல் வீடு கட்டின மனுஷனை பற்றி இயேசு இவ்விதமாக சொல்லுகிறோம், அவன் புத்தி உள்ளவன். ஆனால் மணலின் மேல் வீடு கட்டினவன் அவன் புத்தி இல்லாதவன். 5 கன்னிகமாறு பாத்திரத்திலும் அது விளக்கிலும் எண்ணெயை அவங்க சேகரித்து வைத்தாங்க. அவங்க புத்திசாலிங்க. ஆனா ஒரு குரூப் பாருங்க, அவங்களுக்குள்ளே அது பாத்திரத்திலும் எண்ணெய் இல்லை, அவங்க விளக்கிலும் எண்ணெய் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? அங்க விளக்கு அணைந்து போனது. இவ்விதமாக அநேக புத்திசாலித்தமான காரியங்களை பற்றி வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரனே தேவன் இந்த பூமிக்கு நமக்கு தந்த ஒரு முக்கியமான அம்சம், அநேக காரியங்களிலே முக்கியமான ஒரு பங்கு
தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? புத்தியே கொடுத்திருக்கிறார். கல்மலை மேல் அஸ்திபாரம் போடும்படியான புத்தி. அதே போல பாத்திரத்திலும் அதை விளக்கிலும் எண்ணெய் சேகரிக்கும்படியான அந்த புத்தியே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை பகுத்தறியக்கூடியதான புத்தியே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்திலே நமக்கு புத்தி இல்லாதவர்களாக இருந்தது, புத்தி கெட்டவர்களாக இருந்தது. ஆனால் தேவன் நமக்கு தேவனுடைய குமாரன் மூலமாக நித்திய ஜீவன் மட்டுமல்ல, நமக்கு புத்தியையும் கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினால் புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இந்த அறிவு, அதை ஞானம், அறிவு, விவேகம் நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவருடைய குமாரனாக, எவருடைய? தேவனுடைய குமாரனாகிய அது இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இயேசுவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அனைவரும் பிரவேசித்திருக்கிறோம். கிறிஸ்துவே நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளேயும் நாம் அதை பிரவேசித்திருக்கிறோம். ஆகையினால் அதை குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சத்தியமுள்ளவர்களுக்குள்ளே இல்லாமல் போனதுனாலே தான் தேவனுடைய சத்தியத்தை அவங்களுக்கு புரியாமல் போக காரணம். அந்த அதை புத்தியே அவங்களுக்கு அதை இல்லாம இருக்க காரணம். சத்தியத்தை சத்தியமாக பகுத்தறியக்கூடியதான ஞானம் அவங்களுக்குள்ளே அதை நஷ்டப்பட காரணம் இப்படிதான். ஆனகையினால் அந்த சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளேயும் இருக்கிறோம். அப்ப நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பாலம் மாதிரிதான். அந்த பாலத்திலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தேவன் கிறிஸ்துவே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டால், பரலோகத்தின் தேவனையும் நம்மையும் இணைக்கும்படியாக ஒரு பாலமாக கிறிஸ்துவே நாம் பார்க்க முடியும். இனிமதிலே வாசிக்கும் பொழுது இவரே மெய்யான தேவன். அப்ப இது இங்கத்தான் பிரச்சனை. இவரே மெய்யான தேவன். எவரு? அப்ப இது படிச்சுட்டு அநேக மக்கள் என்ன தவறாக அதை புரிந்து கொள்ளறதுனால இப்படி சொல்லுவாங்க, இயேசுதான் மெய்யான தேவன். அந்த கோணத்துக்கே அவங்க போய் விடுவாங்க. இவரே என்று சொல்லப்படுகிறது தேவனை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். மெய்யான தேவன் தான் குமாரன் கையிலே நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவன் இல்லாம இருந்த நமக்கு அதை தற்காலிகமான ஆதத்துள்ள ஜீவன் மட்டும்தான் இருந்தது. ஆதத்துள்ள ஜீவன் இருந்த நம்மை நித்திய ஜீவன், நிரந்தரமான ஜீவன், முடிவில்லாத ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு வர காரணம் அதே வேத வசனத்தின் தேவனுடைய வசனத்தின்படி இவரே மெய்யான தேவன். அந்த மெய்யான தேவனை அறியும் பொழுது அந்த மெய்யான தேவன் மூலம்தான் கிறிஸ்துவிலூடே நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. மெய்யான தேவனை அறியாமல் கிறிஸ்துவே மட்டும்தான் அவர்தான் மெய்யான தேவன் என்று அதை தவறாக விசுவாசிக்கும் பொழுது, தவறாக நம்பும் பொழுது நமக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் நம்மை விட்டு தூரமாயிடும். ஆகையினால் வேதவசனம் சொல்லுகிறது, இவரே எவரு? மெய்யான தேவனே. அந்த மெய்யான தேவனே நமக்கு என்ன இருக்கிறாரு? நித்திய ஜீவனாயிருக்கிறோம் என்று வேதாமத்திலே வாசிக்கிறோம். அப்போ அது யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, நான் வந்தது ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை என் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார் என்று
அந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசு தானாக வரவில்லை. பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு நம்முடைய ஒரே பேரான குமாரனே நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக இன்னும் அதை இறங்கி சொல்லும் பொழுது ஆதம் ஏவாள் செய்த தவறுகள் நிமித்தமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக பாவத்தில் நம்மளை விடுதலையாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனே ஒரே பேரான குமாரனே இந்த பூமிக்கு சொல்லுவோம் மரத்தினும் மண்ணினும் கல்லினும் அல்ல நமக்கு ஒருத்தருக்காகவும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்பினார். ஆகையினால் இந்த வசனம் நமக்கு கிளியர் ஆயிருக்கிறோம் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இதுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்தால் கடைசியில் கூட நீங்க கேட்டுக்கலாம். அதோடு சேர்ந்த ஒரு வசனங்கள ஒரு சந்தேகமான ஒரு வசனங்கள இன்னும் வேதத்தில் இருக்கிறது. அதாவது ரோமர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதுல 25ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அப்போ தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே எவரு? சிருஷ்டியா? அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். யாரு? சிருஷ்டி என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரா? சிருஷ்டிகர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரா? ரெண்டு விஷயத்துல இங்கே நாம் பார்க்க முடியும். சிருஷ்டிகரும் இருக்கிறாரு, சிருஷ்டியும் இருக்கிறார். அதை சிருஷ்டிகரா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், சிருஷ்டியா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு அது நம்ம 1 யோவான் அது 5:20 வசனமும் ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் அநேகருக்குள்ளே ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகையினால் அந்த சந்தேகத்தை அப்புறப்படுத்தும்படியாகத்தான் இன்றைக்கு அதை என்னுடைய பிரசங்க விஷயம் அல்ல, இருந்தாலும் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்டது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரே தொழுது சேவியாமல், சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். அதுதான் சமரியாசிரிடத்தில் இயேசு சொன்னார், உண்மையாய் தொழுது கொள்கிறவர் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி யாரு விரும்புகிறாரு? சிருஷ்டிகர் விரும்புகிறார், பிதாவு விரும்புகிறார், நம்முடைய அப்பா விரும்புகிறார், மரணம் இல்லாத நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். என்னை என் சாயலும் என் சொரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட என் மக்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை ஸ்தோத்திரிக்க வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது வேத வசனத்திலே தெளிவாயிருக்கிறோம். இங்கே சிருஷ்டிகரும் இருக்கிறாரு, சிருஷ்டியும் இருக்கிறாரு. அப்ப யாரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது சத்தியமுள்ளவர்களுக்கு உள்ளே இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று 1 யோவானிலே நாம் கடைசி வசனத்திலே நாம் படிச்சோம். அதேதான் இந்த அதை இவரே ரோமர் 1:25 அதேதான் பார்க்கிறோம். இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமீன். இவரே எவரே? 1 யோவானிலும் அதை 5:20 அதை இவரே என்று போட்டிருக்கிறோம். இங்கேயும் ரோமர் 1:25 இவரே என்று போட்டிருக்கிறோம். இவரே என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்ப இது படிச்சுட்டு அநேகர் என்ன நினைக்கிறாரு? சிருஷ்டிதான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. அதை சிருஷ்டிகர்த்தார் என்று உடனே அறிந்து கொள்ளுவான். அதே மாதிரிதான் அந்த 1 யோவான் அது 5:20 அந்த வசனமும் அதேதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவரே மெய்யான தேவனும்
நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அப்ப இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் நமக்கு நித்திய ஜீவனும் அது ஹல்லேலூயா அது ஜீவனாயிருக்கிறார், மெய்யான தேவனுமாயிருக்கிறார். அப்ப மெய்யான தேவனே அதுதான் அதை யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவன். அப்போ மெய்யான தேவனும் அதை நித்திய ஜீவனும் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அந்த பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக அந்த நமக்கு மெய்யான தேவனை அறியும்படியான புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த மெய்யான தேவன் கிறிஸ்துவின் கையிலே நித்திய ஜீவனை கொடுத்து நமக்கு அனுப்பி இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையினால் அதை சிருஷ்டிகரும் அதை சிருஷ்டியும் இருக்கிறோம். இவரே அதை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்ப சிருஷ்டிகர் தான் என்ன செய்யணும்? ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராயிருக்கிறோம். அந்த சிருஷ்டி தேவனே நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை நாம் போற்றுகிறோம். இதுதான் இந்த 2 வசனങ്ങളുடையும் வித்தியாசமான அதே விஷயத்தை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய மக்களே, இன்னும் நமக்கு ஒரு சில வசனங்களை அதை படிக்கலாம். இது நம்முடைய சந்தேகத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறோம் என்று கருத்திற்குள்ளே நான் அதை நம்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதிலே முதல் வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசியா 53 முதல் வசனம். ஆமென். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய பிரியம் யாருக்கு வெளிப்பட்டது? பாருங்களேன், கரெக்டா படிச்சீங்க. தேவனுடைய அந்த ஞானம் அந்த இடத்துல மகன் செயல்படுத்தினான், தம்பி செயல்படுத்த. அதனால இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? அங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. 2வது என்ன சொல்றாங்க? தேவனுடைய புஜம் யாருக்கு வெளிப்பட்டது? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். இது 2ஆக நாம் பிரித்து கற்றுக்கொள்ள முடியும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது, எங்கள் மூலம் என்று சொல்லும் பொழுது இது ஏசியா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த கிறிஸ்துவை பற்றி, மெசிகாயை பற்றி உள்ளதான ஒரு தீர்க்க தரிசன அதே வசனம் அதிகாரமாயிருக்கிறது. 53ஆம் அதிகாரம் ஏசியா. அப்போ ஏசியா பிறந்து அது கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு பிறகுதான் யாரு பிறந்தது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது. அப்போ ஏசியா பிறந்த நாளிலே அல்லது ஏசியாவின் வாழ்க்கை காலகட்டங்களிலே இயேசு இந்த உலகத்தில் இல்லை. இயேசு பிறந்த காலகட்டங்களிலே ஏசியாவும் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசியாகிய ஏசியாவுக்கு தேவன் அது வெளிப்பாடாக, தீர்க்க தரிசனமாக, தேவனுடைய வார்த்தையாக தேவன் அவர் மூலம் பேசி நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனமாயிருக்கிறது. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் மூலமாய் வரக்கூடிய நம்முடைய இந்த காலங்களிலே அல்லது கிறிஸ்துவின் காலங்களிலே வரக்கூடிய நாட்களை முன்கூட்டி பார்த்து கொண்டு தீர்க்க தரிசனமாக ஏசியா அதை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் எப்படி உரைக்கிறது? எங்கள் மூலமாய் இயேசு பிறக்கவில்லை, கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது அதை மிகவும் மேன்மையான ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னும் எங்கள் மூலம் என்று சொல்லும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுக்கு என்ன உண்டு? ஐக்கியம் உண்டு. அப்போ எங்கள் மூலம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுக்கு என்ன உண்டு? ஐக்கியம் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், எங்கள் மூலம் என்று சொல்லிட்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதான தேவனுடைய மக்கள், தேவனுடைய அது 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 தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் தான் பேசுறாரு எங்கள் மூலம். தேவனுடைய மக்களாயிருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாயிருக்கும்படி உரிமை பெற்று கொண்டதான தேவனுடைய மக்கள் தான் இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும். என்ன உச்சரிக்க முடியும்? என்ன வார்த்தை? எங்கள் மூலம். ஏசாயா 53:1. அதை எங்கள் மூலம். இந்த வார்த்தையை பேச வேண்டுமானால் தேவனோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடும் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் இல்லாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்களை திருவிருந்து நாளிலே வாசிக்கிறாங்க. அதனுடைய உண்மை தெரியாமல், அதனுடைய சத்தியம் தெரியாமல், அதனுடைய அர்த்தம் தெரியாமல், இது என்னன்னு அறிந்து கொள்ளாமல் தவறான அதை எண்ணத்தோடு, தவறான சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிடைத்ததான அந்த வெளிப்பாடின்படி அவங்க அந்த வசனத்தை படிச்சு திருவிருந்து கை கொள்ளுகிறார்கள். ஆனால் இது யாரு படிக்க வேண்டும்? யார் இது பேச வேண்டும்? யார் இது சொல்ல வேண்டும்? அதுக்கு யாருக்கு தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார்? யாருக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறது? யார் மூலம் பேசப்பட வேண்டும் என்று நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது அதை பிதாவோடும் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவோடும் நமக்கு ஐக்கியம் இருந்தால் எங்கள் மூலம் என்று சொல்லதற்கு நமக்கு உரிமை உண்டு. நமக்கு அதுக்குரிய அது சொல்லதற்கு உரியதான அது கிருபை உண்டு, இல்ல சொல்லக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனால் மற்றவங்களை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு இதுல எந்த ஐக்கியம் இல்லாமல், பிதாவோடும் ஐக்கியம் இல்லை, குமாரனோடும் ஐக்கியம் இல்லை, எந்த ஒரு ஐக்கியம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தோடும் தேவனோடும் தேவனுடைய குமாரனோடு ஐக்கியம் இல்லாமல் அவங்க இந்த வசனத்தை அதை படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது, அப்படி போதனை பண்ணும் பொழுது அது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கருத்தாகவோ ஒரு உபதேசமாகவோ ஒரு போதனையாகவோ அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ யாருடைய வசனத்தை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று கேட்டால் இது ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் உச்சரிக்க வேண்டிய, பேசப்பட வேண்டிய, அறிவிக்கப்பட வேண்டிய, போதிக்கப்பட வேண்டிய, பிரசங்கம் பண்ணப்பட வேண்டிய அந்த வார்த்தை இதுதான். எங்கள் மூலம் அதை கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்களுக்கு தான் அந்த உரிமை. மற்றவங்க சொல்லுவாங்க, படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை, அந்த அதாரிட்டி அவங்களுக்கு இல்லை. எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆனா சொத்து பாகம் பண்ணும் பொழுது அவங்க பிள்ளைகளுக்கு தான் சொத்து கொடுப்பாங்க. அதே போல நம்முடைய பரம பிதா நமக்கு எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவாரு, இயேசு அப்பா அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து திட்டந்தெளிவாக நமக்கு தீர்க்க தரிசன வசனமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த வசனம் மிகவும் அருமையா இருக்கிறது.
அதனால நாம் தான் இந்த வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல நமக்கு தான் உரிமை இருக்கிறது. மக்களுக்கு தான் அப்பாவை பற்றி எடுத்து சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. அப்பாவை பற்றி வெளிப்படுத்துவதற்கு ஒரு பிள்ளைக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது தன்னுடைய தகப்பனை வெளிப்படுத்தும்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்தும் எல்லார் மத்தியிலும் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய தகப்பனை அதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. அவர் தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தவில்லை. அவரே அதிகமாய் வெளிப்படுத்தாமல், அவரே அதிகமாக போதிக்காமல், அவரே அதிகமாக பிரசங்கம் பண்ணாமல், தன்னுடைய அப்பாவை பற்றி தான் தமக்கு அப்பா இருக்கிறார். அந்த அப்பா தான் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினது. ஆகையினால் அந்த அப்பா அவங்களை நேசிக்கிறார். ஓ பிதாவின் மார்பில் இருந்த ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவை வெளிப்படுத்தும்படி, அந்த அப்பாவை வெளிப்படுத்தும்படி தேவன் நமக்கு கிறிஸ்துவிலூടെ அந்த அதிகாரத்தை, அந்த அதாரிட்டியை, அந்த அனுமதியை தேவன் நமக்கு கிறிஸ்து மூலம் கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் மூலம் எங்கள் வசனம் சொல்ல முடியும். அது யோவான் சுவிசேஷத்துல அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ இது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. அப்படி சொல்றதுக்கு தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் அது சொல்லதற்கு அருகதை இருக்கிறது. ஆகையினால் தேவன் நம்மை அருகதை இல்லாத நம்மை கிறிஸ்துவனோட அருகதைப்படுத்தி இருக்கிறோம். தகுதி இல்லாத நம்மை கிறிஸ்துவனோட தகுதிப்படுத்தி இருக்கிறோம். எதற்காக தகுதிப்படுத்தினது? அப்பா அதை எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்ப அந்த இடத்துல விசுவாசம் அதை வைக்க வேண்டும். தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலும் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்துல ஆதம், குறிப்பாக ஏவாள், தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலும் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளவில்லை. தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலும் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. அதனால என்ன நடந்தது? தேவனுடைய அதை பரதீசிலிருந்து அவங்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் தேவனுக்கும் ஏற்பட்டது. அப்போ தேவன் அதை தேவனுடைய வார்த்தையும் அதை விசுவாசிக்கும் பொழுது, அதுதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலா இருக்கிறார் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள்ளே. கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷம் அவிசுவாசிகள் நம்பவில்லை, அவிசுவாசிகள் விசுவாசிக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் தேவனுடைய வார்த்தை எப்படி நம்பாமல் போனதோ, அதே போல தேவனுடைய சாயலாரிக கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவிசுவாசிகளாய மக்கள் விசுவாசியாமல் இருக்கிறார். அவிசுவாசியாகிய மக்கள் இன்னும் உலகத்திலே அதே உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்ப முடியாதபடி அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் யாரு கொண்டு வருகிறது? சாத்தான் கொண்டு வருகிறது, பொல்லாத சத்ரு கொண்டு வருகிறது. அந்த அவிசுவாசம் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்குள்ளே அந்த அவிசுவாசத்தை இன்ஜெக்ட் பண்ணினா யாரு? சாத்தான், பிசாசானவன். அந்த ஏவாளுக்குள்ளே அந்த அவிசுவாசத்தை அதை அவளுக்குள்ளே கொண்டு வந்து அது மூலமாய் தேவனையும் ஏவாளையும் ஆதத்தையும் பிரிக்கும்படியான ஒரு காரியமாக மாறிவிட்டது. தேவனுடைய மக்களே, இது எவ்வளவு ஒரு அதே தந்திரமான அதே செயல்பாடுகள். தேவனுடைய சத்தியம், தேவனுடைய அதே கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம்
ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய சுவிசேஷம், இங்கே நமக்கு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அப்போ தேவன் பேச வேண்டியது அத்தனையும் கிறிஸ்து மூலம் நமக்கு 3.5 வருஷம் போதிச்சு கொண்டிருந்தது. அந்த போதனையே கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியான அந்த போதனையே, அந்த சுவிசேஷத்தை, அந்த பிரசங்கத்தை, அந்த வசனங்களே ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லாதபடி இந்த பிரபஞ்சத்தின் சத்ரு அவங்களுடைய மனக்கண்களை என்னாக்கி மாற்றினான்? குருடாக்கி மாற்றினான். ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுடைய மனக்கண்களை எப்படி குருடாக்கினதோ, அதை ஆதத்தினுடைய மனக்கண்களை எந்த அளவுக்கு குருடாக்கினதோ, அதே போல இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஓரோ உள்ளங்களிலும் பிரகாசமாயிராதபடி, அதனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளாதபடி, அதனுடைய மர்மங்களையும் ரகசியங்களையும் புரிந்து கொள்ளாதபடி, அதே பொல்லாத சத்ரு அவங்களுடைய இருதயத்தை குருடாக்கி வச்சிருக்கிறோம். இந்த குருட்டு கண்களினாலே வேதத்தை எவ்வளவு நாள் படிச்சிருந்தாலும், எத்தனை தடவு படிச்சிருந்தாலும், அவங்களுக்கு அந்த மர்மம், அந்த ரகசியம், அந்த சத்தியம் அவங்களுக்கு புரியாமல் இருக்க காரணம் அதுதான். அந்த கண்கள் திறக்கப்படாதிருந்தால் அதை அவங்க வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்த வசனம் படிச்ச வசனத்தினாலே எந்த ஒரு ரகசியமும், எந்த ஒரு ஆவியானவர் மூலம் பேசப்படுகிற வார்த்தைகளும் அவங்களுக்குள்ளே போய் சேராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கி அவருடைய காதுகளையும் என்ன பண்ணாங்க? ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்காதபடி அவருடைய காதுகளையும் சத்ரு அடைச்சு வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மக்களே, இது எவ்வளவு பெரிய தந்திரமான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்திலே இவ்விதமாக ஏவாளை வஞ்சிச்சது போல அதை விட அதிகமாக காதும் கண்ணும் சத்ரு அடைச்சு வச்சிருக்கிறதுனாலே அநேக அதே காரியங்கள் வேதத்திலிருந்து படிக்கிறோம். அவங்க சத்தியங்களை படிக்கிறோம். ஆனா அந்த சத்தியத்தை படிச்சும் அதனுடைய மர்மங்களை அவங்களாலே அதை உணர முடியவில்லை, அவங்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் அவங்க தேவனை ஆராதிக்காமல் இயேசுவை தொழுது கொண்டு வருகிறார்கள். தேவனை துதிக்காமல் இயேசுவுக்கு ஸ்தோத்திரங்களும் துதிகளும் அதை ஆராதனையும் செலுத்தி கொண்டு வருகிறோம். இவ்விதமாக இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினா, மனதை குருடாக்கினா, காதுகளை குருடாக்கினா. ஆகையினால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அது அந்த குறி சொல்லுகிற ஆவியுள்ள அந்த பெண்மணி பவுலும் சீலாவும் பேசுகிற வார்த்தைகளை அவளுக்குள்ளே பிரவேசிக்கும்படி லூதியாளின் இருதயத்தை தேவன் திறந்து கொடுத்தா. அவளுடைய இருதய கண்களை தேவன் திறக்கும் பொழுது இவங்க பேசுகிற வார்த்தைகளை அறியக்கூடிய ஒரு நல்ல அனுபவமாக அவங்க வாழ்க்கை மாறிவிட்டது. ஆகையினால் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? இன்னைக்கு விசுவாசம் எங்கே? விசுவாசம் எங்கே இருக்கிறது? தேவன் மேல் விசுவாசம் இல்லை, தேவனுடைய வார்த்தை மேலும் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்புறம் பின்ன யாரை விசுவாசிக்கிறோம்? பொல்லாத சத்ரு கொடுக்கிறதான உபதேசங்கள், அதை வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள், அதை அவங்க நம்புறாங்க, அதே விசுவாசிக்கிறார். இன்னைக்கு ஒரு சகோதரனிடத்துல பேசும் பொழுது மாலை வேளையில் அந்த சகோதரன் ஒரு சென்னையிலே ரயில்வேல ஒரு வேலையில் இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு போதகனும் கூடயா, போதகராக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சகோதரர் ஒருத்தர் அவருக்கு சத்தியவசனத்தை ஒரு சில நாட்களாக பேசிக்கொண்டு வந்தார். அப்ப அவர் என்ன நேர திருப்பி, நீங்க சொல்ற வசனம் எல்லாம் பொய்தான், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தேவன் பழைய ஏற்பாட்டின் யெகோவாகிய தேவன்
புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாக வந்துட்டாங்க. இப்படி இவருக்கு சொல்லும் பொழுது இவரு சொன்னா அப்படி இல்ல, தேவன் மாம்சத்தில் வெளிப்படவில்லை, கிறிஸ்துதான் மாம்சத்தில் வெளிப்பட்டா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா. அந்த வாசம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவாகிய தேவன் இறங்கி வாசம் பண்ணினான். இயேசுவுக்குள்ளே இயேசு மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து அவருக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினான், அவருக்குள்ளே சஞ்சரிச்சான், அவருக்குள்ளே பேசினான், அவருக்குள்ளே உலாவினான், அவருக்குள்ளே உட்கார்ந்து செயல்பட்டா, அவருக்குள்ளே இருந்து கொண்டு அதை பயணிச்சா. இவ்விதமாக அவருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தேவன் அவர் மூலமாக பேசினான். இதுதான் இயேசு அதுதான் சொல்றாங்க, நான் சுயமாக ஏதும் பேசவில்லை, என் பிதாவு எனக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பேசுகிறேன். இது சொல்லும் பொழுது யூதர்களுக்கு இன்னும் இயேசு மேல் கோபம் எரிச்சல் அது ஏற்பட்டது. இவ்விதமாக இயேசு தேவனுடைய சமூகத்தில் பேசுகிற ஓரோ வார்த்தைகளும் இயேசு அதை இயேசுவுக்குள்ளே பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் உட்கார்ந்து பேசினான், தேவனுடைய வார்த்தை பேசினான். இது இன்னைக்கு மக்களுக்கு தெரியாமல் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் யெகோவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில் பிறந்தது. இது மூணும் ஒண்ணுதான். இப்படி அவங்களுக்கு அந்த போதனை தவறான திசையிலே கொண்டு போய் அவங்களை கடைசியில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி, நான் உங்களை ஒரு காலம் அறியேன், நீங்க ஊழியக்காரங்க தான், ஆனால் நான் உங்களை ஒரு காலம் அறியேன், அற்புத அடையாளம் செஞ்சவங்க தான், ஆனால் அக்கிரம செயல்காரர்களே என்னை விட்டு அகன்று போ என்று கண்டிப்பாக அந்த இடத்திலே அவர் சொல்லுவார் என்பதை நாம் நமக்கு வேதாமத்திலே மத்தாய் 7 நாம் படிக்கிறோம். தேவனுடைய மக்களே, அப்போ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார்? இது விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய கரம், தேவனுடைய புஜம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசிக்கிற ஓரோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலூட தேவனுடைய கரம் செயல்படுவார், தேவனுடைய அது ஞானம் செயல்படுவாங்க, தேவனுடைய அறிவு செயல்படுவாங்க, தேவனுடைய பகுத்தறிவு நமக்குள்ளே செயல்படுவாங்க. ஆகையினால் தேவனுடைய புஜமாக, யெகோவா தேவனுடைய புஜமாக யாருக்கு வெளிப்பட்டது? கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது வெளிப்படுவார். எங்கள் மூலம் கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவனுடைய புஜம் வெளிப்படுவார். விசுவாசியாத்த அநேக மக்களுக்கு அவங்களுக்கு கிறிஸ்தவங்கத்தான், அவங்களும் ஊழியம் செய்யறவங்கத்தான், ஆனா அவங்களுக்கு என்னாகவில்லை, தேவனுடைய புஜம் ஒருபோதும் வெளிப்படாது, தேவனுடைய செயல்கள் ஒருபோதும் வெளிப்படாது. ஒருபட்சே விசுவாசங்களை அவங்க துரத்தலாம், அநேக அற்புதம் செய்யலாம், தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம், ஆனால் பிதாவினுடைய கரம் அவங்களுக்குள்ளே வரவில்லை, பிதாவினுடைய புஜம் அவங்களுக்குள்ளே வெளிப்படவில்லை. பிதாவினுடைய புஜம் வெளிப்பட வேண்டுமானால் அதை கேட்கிற அவங்க எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தை அதை விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கேட்கிற வசனத்தை ஆவியானவர் பேசும் பொழுது, ஆவியானவர் மூலம் நமக்கு ஒருத்தருக்குள்ளே பேசும் பொழுது அந்த வார்த்தையும் தேவன் கொடுத்த எழுதி கொடுத்த வார்த்தையும் கம்பேர் பண்ணி நாம விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசம் ஆயிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தான் தேவனுடைய கரம் வெளிப்படும், தேவனுடைய புஜம் வெளிப்படும். ஆகையினால் தேவனுடைய மக்களே, நாம் ஒவ்வொருத்தருமே தேவனுடைய புஜமாக இந்த பூமியில் வெளிப்படும்படி, நம்ம மூலமாக தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கும்படி தேவன் நம்மை, ஒன்றுக்கு உதகாதிருந்த தேவன் நம்மை அழைத்தார். அவருடைய அன்பினாலே, அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்மை
தேவனுடைய புஜம், அவருடைய வார்த்தையை நம்பி அவரையும் விசுவாசித்து, அப்போ தேவனுடைய புஜம் நமக்குள்ளே ஓரோ நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். தேவனுடைய புஜம் நம்மளை வழி நடத்துவார். தேவனுடைய புஜம் நம்மளை தாங்குவார். தேவனுடைய புஜம் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். தேவனுடைய புஜம் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பார். தேவனுடைய புஜம் நம்மளை பலப்படுத்துவார். தேவனுடைய புஜம் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய புஜம் நம்மளை வழி நடத்தி நம்மை அப்பா வீட்டுக்கு பயணிக்கும்படியான எல்லா விதமான கிறிஸ்துவிலூടെ நாம் தேவனுடைய வீட்டிலே பிரவேசிக்கத்தக்கதாக தேவனுடைய புஜம் நம்மோடு கூட இந்த கிறிஸ்துவிலூടെ நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகையினால் அவருடைய புஜம் கிறிஸ்துவிலூടെ வெளிப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது. ஆனா நாம் கிறிஸ்துவுக்கு பதிலாக தேவன் அவருடைய அதே தம்பிகளாக, அவர் நமக்கு அதே மூத்த அண்ணாராக இருந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாயிருக்கும், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும்படியும், கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாயிருக்கும்படியும் தேவன் நம்மை கிறிஸ்துவில் முன்குறித்த நிமித்தமாக இன்னைக்கு கிறிஸ்துவில் தேவனுடைய புஜம் எப்படி வெளிப்பட்டதோ அதே போல அதே அனுபவத்திலே தேவனுடைய புஜம் கிறிஸ்து மூலம் நமக்குள்ளே வெளிப்படுவார், நமக்குள்ளே இறங்கி வருவார், நமக்குள்ளே செயல்படுவார். ஆகையினால் தேவனுடைய மக்களே, இது எவ்வளவு அற்புதமான விஷயம். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். எவ்வளவு மைல் தூரமாயிருக்கிறது. ஆனா தேவன் தம்முடைய புஜமாக நம்மை இந்த பூமியில் வெளிப்படுத்தும்படி, தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புஜம், தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மக்கள், தேவனுடைய கரம், தேவனுடைய செயல்கள் நாம மாறும்படி அவர் நம்மை அந்த தேவனுடைய புஜமாக அதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய புஜமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய புஜமாக நாம் இந்த பூமியில் செயல்படுவோம். ஆகையினால் இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறோம். அது எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனம். எபிரேயர் 4:10. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கேட்ட வசனம் அவங்களுக்கு என்னாகவில்லை, பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனம் கேட்காமல் அல்ல, கேட்டாங்க. அவங்க ஏதன் தோட்டத்துல ஏவாளும் ஆதும் கேட்டாங்க. அந்த தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வந்தது. ஆனால் தேவன் பேசினான். ஆனா கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமாக மாறவில்லை. ஏனென்றால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வசனத்தை அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் உண்டு. எல்லா சுவிசேஷம் அல்ல. எல்லா பிரசங்கமும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரசங்கம் அல்ல. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவங்கள் நாம் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரசங்கம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடும் நமக்கு ஐக்கியம் உண்டு என்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதான தேவனுடைய மக்களுடைய போதனைதான் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கிறது, சுவிசேஷமா இருக்கிறது. மற்றவங்களும் பிரசங்கம் பண்றாங்க, அது இல்லைன்னு சொல்லல. இதே வேதாமத்தில் தான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அந்த சுவிசேஷம்
அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் எழுதி கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறோம். நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல், அதான் 2 கொரிந்தியர் 4:4 நம்ம படிச்சது. தேவனுடைய சாயல கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி, அந்த ஒளியான சுவிசேஷம் விசுவாசியாமல் கேட்டபடியினால் தேவனுடைய வசனத்தின் மேலும் தேவன் மேல விசுவாசம் அதிகமாக நமக்குள்ளே ஊட்டி உறப்பிக்க வேண்டும். அப்படி தேவனையும் தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசத்தினாலே என்ன நடக்கும்? கேட்டபடியினால். விசுவாசம் இல்லாமல் கேட்கிற வசனம், விசுவாசம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கங்கள், விசுவாசம் இல்லாமல் போதிக்கிறதான போதனைகள், விசுவாசம் இல்லாமல் நடத்துகிறதான அதே பைபிள் யூனிவர்சிட்டி, விசுவாசம் இல்லாமல் நடத்துகிறதான பைபிள் காலேஜுகள், பைபிள் ஸ்கூலுகள், விசுவாசம் இல்லாமல் போதிக்கிறதான சபைகள், போதகர்கள், விசுவாசிகள், இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எழுதி கொடுத்தா, நமக்கு எழுதி கொடுத்தா, நமக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டது, அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏதன் தோட்டத்திலே ஏவாளுக்கும் ஆதத்துக்கும் கேட்ட வசனம் ஒருபோதும் பிரயோஜனமாய் மாறிவிடவில்லை. தேவனுடைய மக்களே, ஆனா தேவன் நம்மை அழைத்தது கேட்ட வசனத்தை மிகவும் அதை பிரயோஜனமாக மாற்றும்படி. அதை அடிக்கடி நம்முடைய ஷாஜி பார் சொல்லுவார், கரன்சியாக மாற்றும்படி அல்லது செக்காக மாற்றும்படி. இந்த உலகத்தின் செக்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய செக்காக மாற்றும்படி அந்த வசனம், கேட்ட வசனம் நமக்குள்ளே திடமாயிருக்க வேண்டும், நமக்குள்ளே பலமாயிருக்க வேண்டும். அந்த வசனத்தின் மேல் எந்த விதமான சந்தேகமோ அவிசுவாசமோ நமக்குள்ள இல்லாதபடி ஓரோ நாளும் கேட்ட வசனத்தை அதிகமாக நமக்குள்ள நினைப்பூட்டி அதை வளர செய்யும்படி, அதை அதிகமாக விசுவாசத்திலே பெருகும்படியாகவும் அந்த வசனத்தின் மேலே நாளடைய அடைய விசுவாசம் பெருக வேண்டும். தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தை மேலும் நாளடைய அடைய பெருக வேண்டும் விசுவாசம். இப்படி விசுவாசம் இல்லாததுனாலே தான் தேவனுடைய சாயலாரி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்குள்ள பிரகாசமாயிராதபடி அவிசுவாசம் அவங்களுக்குள்ள வந்தது. ஏதன் தோட்டத்திலே ஏவாளுக்கு அவிசுவாசம் வந்தது, ஏவாளுக்கு மட்டுமில்லை ஆதத்துக்கும் வந்தது. ஆகையினால் அப்படிப்பட்ட அனுபவம் வராதபடி எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவங்க யார்? அப்ப விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு என்னாக மாறிவிடும்? அது ஆசீர்வாதமாக மாறிவிடும், அவர்களுக்கு பிரயோஜனமாக மாறிவிடும். நமக்கு கேட்கிற வசனத்தை பிரயோஜனப்படுத்தும்படி நித்திய ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக அந்த வசனம் மிகவும் போதுமானது. நம்முடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய நித்திய ஜீவன் வசனமா இருக்கிறபடினால் அந்த வசனத்தினாலே நமக்கு பிழைப்புண்டு, அந்த வசனத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகையினால் அவங்க கேட்டாங்க. 2 குரூப்பை இதுல பார்க்கிறோம், 2ஆக பிரிக்கிறோம். ஒரு குரூப்பை கேட்டாங்க, ஆனா அவங்க விசுவாசமாக அவங்களுக்குள்ள பரிணமிக்கவில்லை. இன்னொரு கூட்டர் கேட்டாங்க, அந்த வார்த்தை தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அவங்க மனதாரே ஏற்றுக்கொண்டார். அப்படி மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான், ஒரு சிறுமந்ததான். அந்த சிறுமந்ததான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆகையினால் இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்திட்ட உபதேசங்களை நாம் அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுமே விசுவாசத்தை வைத்து அனுதினம் அதை கடைபிடித்து அதிலே நாம் வளர்ந்து தேறி வளர்ந்து கனி கொடுக்கிற மரங்களாக
தேவ சமூகத்திலே செழிப்பாக இருக்கத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்யும்படி நாம் தேவ சமூகத்திலே கேட்ட வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய பூஜ்யம் யாருக்கு வெளிப்பட்டது? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற மக்களுக்கு தேவனுடைய பூஜ்யமும் தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ அந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாயிருக்கிறது. இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் இதோடு சேர்ந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய அதுல 24, 25 வசனங்களை படி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். போதும். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதி முதல் கேட்டதான நம்முடைய முன்னோராயிருக்கிற ஆதி மனுஷனாகிய ஆதமேவாள் ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலத்திருக்க கடவது. ஆதி முதல் கேட்டது ஏவாளும் ஆதாம் விட்டு விலகினான். ஆதி முதல் கேட்டது அதிலே அதை நிலத்திருக்கவில்லை, அதிலே உறுதியா இருக்கவில்லை. அப்புறம் 2வது கேட்டதுதான் அதை கட்டியா பிடிச்சுட்டாங்க. ஆதி முதல் கேட்டதே விட்டு விட்டு 2வது கேட்டதே பற்றி கொண்டான். ஆதி பேசினது தேவன், 2வது பேசினது சாத்தான். சாத்தானுடைய வார்த்தை தான் அதில் தான் அவங்க நிலத்திருந்தாங்க. தேவனையும் தேவனுடைய வார்த்தையிலும் நிலத்திருக்கிறது. ஆதி முதல் நிலத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலத்திருப்பீர்கள். ஆதி முதல் கேள்விப்பட்டது. அப்படியானால் நான் உட்பட நம்முடைய வாழ்க்கையில் ஆதி முதல் கேட்டது வேறு சுவிசேஷம், வேறு ஆவிதான். அதுதான் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தது. ஆனா அதல்ல நம்ம கேள்விப்பட வேண்டியது. ஆதி முதல் கேள்விப்பட வேண்டியதுதான் கேள்விப்படாமல் போயிட்டாங்க. ஆதி முதல் அறிய வேண்டியதே அறியாமல் போய்விட்டாங்க. ஆனால் ஆதி முதல் அறிய வேண்டியதே ஆதத்துக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு வந்தது 2வது பேசினது தான் இன்னைக்கும் உலகம் முழுதுமாக சுவிசேஷமாக அறிவித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பவுலுடைய மொழியில பாஷையில சொல்லும் பொழுது வேறு வேறு ஆவி வேறு சுவிசேஷம். ஆதி முதல் கேள்விப்பட்டது அவர்களில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நிலத்திருக்கவில்லை. ஆதி முதல் கேள்விப்பட்டது ஆதம் ஏவாள் மட்டுமல்ல விட்டுவிட்டது. இன்னைக்கு வேண்டுக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவங்களும் ஆதி முதல் கேள்விப்பட்டதை விட்டு விட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் மட்டும்தான் ஒரு 2% அல்லது 3% மட்டும் 5% மட்டும்தான் இன்னைக்கு ஆதி முதல் கேள்விப்பட்டதிலே உறுதியாயிருக்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு நிலத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலத்திருப்பீர்கள். நமக்கு என்ன உண்டு? பிதா உண்டு, குமாரனும் உண்டு. பிதாவினும் குமாரனும் நாம் இருக்கிறோம். அடுத்த அதுல 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். நித்திய ஜீவன் அதுல 25 அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறோம். வானம் மாறி போகலாம், பூமி ஒழிந்து போகலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களோ வார்த்தைகளோ அதனுடைய ஒரு சிறு எழுத்தாகுது. அதை அழிந்து போகிறது இல்லை, அதை ஒழிந்து போகிறதும் இல்லை. நித்திய ஜீவனை அளிப்பேன்,
என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாயிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாகத்தான் ஆதி முதல் கேட்டவர்களை நமக்குள்ளே நிலத்திருக்க வேண்டும். ஆதி முதல் கேட்க வேண்டிய சத்தியத்தை, ஆதி முதல் அறிய வேண்டிய ரகசியத்தை தேவன் நமக்கு ஒருபட்சே இப்பத்தான் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தாலும், ஆதி முதல் கேட்க வேண்டியதை கேட்காமல் போயிருந்தாலும், இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நேர காலங்களிலே தேவனுடைய மக்களுக்கு யாருக்கெல்லாம் ஆதி முதல் கேள்விப்பட்டதை வெளிப்படுத்தி கொடுத்ததோ, எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை வெளிப்பட்டதோ, அது இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறோம். நமக்கு ஒருத்தருக்கும் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினால் ஆதி முதல் கேள்விப்பட்டதிலே நாம் நிலத்திருக்கிறோம். தேவனுடைய மக்களே, தேவன் நமக்கு ஆதி முதல் கொடுத்தது தேவனுடைய நித்திய ஜீவன் தான். அந்த ஜீவன் ஆதத்துக்குள்ள இருந்தது. அந்த ஜீவனைத்தான் சாத்தான் கொண்டு போட்டாங்க. அப்போ அதனால ஜீவன் நஷ்டப்பட்ட ஆதத்தை ஏவாளையும் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினா அந்த ஆதத்தை ஏவாளை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. ஆனா குமாரனை தேவன் அனுப்பினான். எதற்காக? நமக்கு புத்தியை தரும்படியாகவும் நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும்படியாகவும் குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் மூலம் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக அதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களாயிருக்கிறது. ஆகையினால் அந்த 25ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எங்க இருக்கிறது? அவருடைய குமாரனுக்குள்ள இருக்கிறது. அது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது அந்த அதை கூட படிச்சு முடிச்சிடலாம். 11, 12 வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாகும். தேவன் நமக்கு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவன். அதுதான் வாக்குத்தத்தம். ஆதி முதல் அறிய வேண்டியதே, கேட்க வேண்டியதே, தெரிந்து கொள்ள வேண்டியதே நான் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனுக்குள்ளே தேவன் நித்திய ஜீவனை கொடுத்து அனுப்புகிறார். அதனால்தான் தேவன் நியாய தீர்ப்பு யாரு கையில? தேவன் நியாயம் தீர்க்காதபடி குமாரன் கையிலே நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம். குமாரனுடையவன் ஜீவனுடையவனாயிருக்கிறார். இயேசுதான் தேவனுடைய குமாரன். அப்ப குமாரனே இல்லைன்னா, அவர் தான் தேவனாக மாறினா எப்படி ஜீவன் கிடைக்கும்? குமாரனுடையவன் ஜீவனுடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய மக்களை, இதுல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆகையினால் நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள்ள இருக்கிறது. குமாரனுடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவனுடையவன் அல்லே என்பது தேவனுடைய வசனமாயிருக்கு. என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். அது வசனம் முடிக இல்லை. ஆகையினால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஆதி முதல் கேட்க வேண்டியது ஒருபட்சே பாதியிலே தேவன் நமக்கு ஆதி முதல் நம்மை தெரிந்து கொண்டதினாலே பாதியிலாவது நமக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் கேட்கவும் நமக்கு தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆகையினால் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். நான் ஒரு சிறு கூட்டமாயிருந்தாலும் ஆதி முதல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை, அந்த சத்தியங்களை, வார்த்தைகளை அறியும்படி எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கும்படி தேவனுடைய பூச்சமாக வெளிப்படும்படி ஒரு விசேட நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் மட்டுமாக எங்களுடைய வசனத்தின் மூலம்
நீர் எங்களோடு பேசினீரே அப்பா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்பியிருக்கோம். உம்முடைய வார்த்தை ஜீவனையும் ஆத்துமாவுமா இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை எங்களுக்கு ஆத்துமாவா இருக்கிறபடினாலே அப்பா, அந்த வார்த்தையினாலே நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய பூஜ்யம் யாருக்கு வெளிப்பட்டது? நாட்களில் எங்கள் மூலமாய் இந்த சத்தியத்தை எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அடியார்களை இந்த சத்திய வசனத்தை பேசும்படி மற்றவங்களுக்கு அறிவிக்க நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்திருக்கிறீரே. இந்த சத்தியத்தை அறியும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே தகப்பனே. அந்த ஜீவன் குமாரனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பிதாவு தம்முடைய குமாரனுக்குள்ளே ஜீவனை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி அந்த ஜீவன் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அப்பா எங்களுக்கு கிருபை செய்திரே. ஒரு விசேடம் கருத்துல கொடுக்கிறோம். வசனத்தை கேட்ட எல்லாவரையும் ஆசீர்வதி. இனியும் கேட்க போறதான தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த வசனத்தின் மூலம் நீர் பேசும். தொடர்ந்தும் எங்களோடு பேசும். இரவெல்லாம் பேசும். ஜெபத்தை உடைய சமூகத்தினை தாழ் ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.